ஹாய், வெல்கம் டு அம்மாவின் அஞ்சரை பெட்டி. அம்மாவின் அஞ்சரை பெட்டி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, வேலைக்கு போகிற பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இட்லி பொடி ரெசிபி வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான். வாங்க ஃபஸ்ட்டு தேவையான பொருளை பார்த்துடலாம். இதுக்கு பொட்டுக்கடலை, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, கல்லுப்பு, கட்டி பெருங்காயம், சீரகம், கிராம்பு, உளுந்து, வரமிளகா, கருவேப்பிலை. இதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு பொருளையும் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கப் எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த கப்பில் ஒரு கப்பு அளவு கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க, ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. எந்த அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலான அளவு துவரம்பருப்பு எடுத்துகிட்டு அதையும் நல்லா மிதமான சூட்லேயே, ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம், வச்சா அதோட கலர் மாறிக்கும். ஸோ சிம்மிலையே வச்சுட்டு நல்லா வதக்கிட்டு அதையும் அதே பிளேட்லேயே மாற்றிக்கோங்க. அடுத்து உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து தோல் உளுந்து நான் 2ஆக உடச்சது எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அதில் ஃபுல் கப்பு அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கணும். இது அந்த ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. என்கிட்ட நான் ஏன் இப்போ 2ஆக மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் அந்த உடச்ச உளுந்து வச்சுருக்கேன். நான் வீட்டிலையே உடச்சதுனால அதுலேருந்து நான் கொஞ்சம் ஒரு பவுடர் மாதிரி கொஞ்சம் குருணை மாதிரி வரும் இல்லையா, அந்த குருணை உளுந்தும் வச்சுருக்கிறதுனால நான் அதுலேயும் இதை சேர்த்துக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அது இந்த மாதிரி 2 மிக்சடாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த முழு உளுந்து இருக்கு இல்லையா, கம்ப்ளீட்டான உளுந்து, அதை கொஞ்சம் பாதி அளவு வதங்கினதுக்கு அப்புறம் இந்த உடச்ச குருணை மாதிரி இருக்கிற உளுந்தை ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. அப்போ தான் ஈக்குவலாக வதங்கி வரும். இதையும் நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து பொட்டுக்கடலை எந்த கப்பு எடுத்திருக்கீங்களோ அதில் 1/4லேருந்து 1/2 கப்பு அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை கம்மியாக இருக்குது அப்படின்னா அது கூட வேர்க்கடலையும் நீங்கள் நல்லா சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்து அப்படியே நல்லா மொறுமொறுன்னு வர்ற அளவுக்கு வறுத்துட்டு அதையும் அதே பிளேட்லேயே மாற்றிக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 5-6 கிராம்பு. உங்களுக்கு ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதையும் செவக்க வறுத்துட்டு மாற்றிக்கோங்க. அடுத்து கட்டி பெருங்காயம் தான் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் கிடைக்கல இல்லை அப்படின்னா நீங்கள் பவுடரில் இருக்கும் இல்லையா பெருங்காயம், அதையே கூட நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி கட்டி பெருங்காயம் சப்பையாக இருக்கும், அதை நீங்கள் நல்லா ஹீட் பண்ணும் பொழுது இப்படி நல்லா முட்டையாக பொரிஞ்சு வந்துடும். எண்ணெய் ஆட் பண்ணாமையே ஹீட் பண்ணுங்கள், அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்து வரமிளகா, அந்த கப்பால் 1 கப்பு அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் காரத்தை செக் பண்ணிக்கோங்க, மிளகாவோட காரத்தை. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப காரமாக இருந்தால் கொஞ்சம் குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க. இது நல்லா செவந்து வரணும். இப்போ நெடியாக இருக்கும், ஸோ அதனால் சிம்மிலையே வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு அதையும் பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து கருவேப்பில்லை, அந்த கருவேப்பில்லையையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கல்லுப்பையும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இந்த கல்லுப்பு ஹீட்லேயே இந்த கருவேப்பில்லை நல்லா வதங்கி வரணும். இந்த இலை இருக்கு இல்லையா, அது நல்லா கொஞ்சம் இப்படி உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு வரும். அந்த மாதிரி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிட்டு அதையும் அந்த பிளேட்லேயே மாற்றிக்கோங்க. இது நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஆப்ஷனல் தான். இப்போ குழந்தைங்க கீரை சாப்பிடலை அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கீரை எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, கீரையை தேவையான அளவு எடுத்துகிட்டு ஒரு 2 கப் அளவு கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உருகிட்டு நல்லா கழுவிட்டு நிழல்லையே காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இதுவும் மொறுன்னு வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இதுக்கு தேவையில்லை. இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிட்டோம் இல்லையா, நான் முருங்கைக்கீரை தனியாக வச்சுருக்கேன், அது தனியாக பொடி பண்ணி சேர்த்துக்குவேன். இது எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இது எப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, இதே அளவில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அம்மாவின் அஞ்சரை பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.